எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டிலேருந்து அட்டவணை. இது குரூப் 4க்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டவணை. இந்திய அரசியலமைப்பில் ஸ்டார்டிங்கில் எத்தனை அட்டவணை இருந்துச்சுன்னா ஒரு 8 அட்டவணை தான் இருந்துச்சு. தற்போது எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12 அட்டவணை தான் இருக்குது. ஒவ்வொரு அட்டவணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்டவணை 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லைகளை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. அட்டவணை 1 இந்தியாவில் உள்ள அட்டவணை 1 இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லைகளை பற்றி குறிப்பிடுறது தான் அட்டவணை 1 அப்படிங்கிறாங்க. அட்டவணை 2 என்னென்னா உயர் பதவிக்கான சம்பளம். அதாவது யாராருக்கான சம்பளம்னா குடியரசுத் தலைவரோட சம்பளம், துணை குடியரசுத் தலைவரோட சம்பளம், ஆளுநரோட சம்பளம், சபாநாயகரோட சம்பளம், உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதியோட சம்பளம். இது எல்லாமே எதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா அட்டவணை 2ல் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? 2ஆம் தேதி சேலரி வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அட்டவணை 3 பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணம் அப்படிங்கிறாங்க. அதான் அட்டவணை 3 அப்படிங்கிறாங்க. அட்டவணை 4 என்னென்னா ராஜ்யசபாவுடைய உறுப்பினரோட எண்ணிக்கை, ராஜ்யசபாவோட மொத்த கவுண்ட்டு எத்தனை சொல்கிறது எதுனா அட்டவணை 4 அப்படிங்கிறாங்க. ராஜ்யசபாவுக்கு அதிக உறுப்பினர் அனுப்பும் மாநிலம் என்னென்னா உத்தரப்பிரதேசம். எத்தனை பேர்னா ஒரு 30 பேர். தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு ஒரு 18 பேர் போகிறாங்க. அட்டவணை 5 என்னென்னா எஸ்சி எஸ்டி பகுதியோடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறதான் அட்டவணை 5 அப்படிங்கிறாங்க. அதான் அட்டவணை 5 எஸ்சி எஸ்டி பகுதியோடைய நிர்வாகம் அப்படிங்கிறாங்க. எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த மாநிலங்களை தவிர பாக்கி உள்ள எஸ்சி எஸ்டி பகுதியோடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 5 அப்படிங்கிறாங்க. அடுத்து அட்டவணை 6 எஸ்டி பழங்குடியினர் பகுதியை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? எந்தெந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த மாநிலங்களில் உள்ள எஸ்டி பகுதி. ஓகேங்களா? இந்த மாநிலங்களில் எஸ்டி அதாவது பழங்குடியினருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறதான் அட்டவணை 6 அப்படிங்கிறாங்க. அட்டவணை 7 ஓகேங்களா லிஸ்ட்டு பட்டியல் அப்படிங்கிறாங்க. அட்டவணை 7 பட்டியல் அப்படிங்கிறாங்க. மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 52 துறைகள் இருக்குது. இதை பற்றி சொல்கிறது என்னென்னா அட்டவணை 7 அப்படிங்கிறாங்க. மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து அட்டவணை 8 என்னென்ன சொல்கிறாங்கன்னா மொழிகளை பற்றியது அப்படிங்கிறாங்க. அட்டவணை 8 மொழிகளை பற்றியது அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னா 14 மொழிகள் தான் இருந்துச்சு. தற்போது எத்தனை மொழிகள் இருக்குது? 22 மொழிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இது எத்தனைனா 22 அப்படிங்கிறாங்க. 1967 21வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? எதை சொல்லுதுன்னா 15ஆம் மொழியாக எதை சேர்த்தாங்கன்னா சிந்தி மொழியை சேர்த்தாங்க. எத்தனாம் மொழினா 15ஆம் மொழியாக சிந்தி மொழியை சேர்த்தாங்க. அடுத்தது 1992 71வது சட்ட திருத்தமாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 மொழியை சேர்த்தாங்க. அதாவது 16ஆம் மொழி கொங்கணி, 17 மணிப்புரி, 18 நேபாளி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மொழிகள் சேர்த்தாங்க. அடுத்து 2003 92வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 மொழிகள் சேர்த்தாங்க. என்னென்னா போடோ, டோங்கிரி, மைத்தலி, சாந்தலி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மொழிகள் சேர்த்தாங்க. மொத்தம் டோட்டலாக எத்தனை மொழிகள் இருக்குது? தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1967 21வது சட்ட திருத்தம் 15ஆம் மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 1992 71வது சட்ட திருத்தம் என்னென்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மொழியை சேர்த்தாங்க. 2003 92வது சட்ட திருத்தம் போடோ, டோங்கிரி, மைத்தலி, சாந்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மொழிகள் சேர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இதுதான் இந்த அட்டவணை 8 வரலையும் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்டவணை 9 என்ன சொல்கிறாங்க? நில சீர்திருத்தம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 1951 தான் முதலாவது சட்ட திருத்தம் போட்டு அட்டவணை 9 என்ன பண்ணாங்கன்னா இன்சர்ட் பண்ணுறாங்க. இது அட்டவணை 9ல் மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது அப்படின்னா 284 சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்டவணை 9ல் மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது? 284 சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்டவணை 10
என்ன சொல்கிறாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை 10 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில்னா 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா அட்டவணை 10 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அடுத்து அட்டவணை 11 பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா, 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி அட்டவணை 11 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அடுத்து அட்டவணை 12 நகர பஞ்சாயத்து 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா அட்டவணை 12 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அட்டவணை 11 வந்து ஒரு 29 துறைகளில் சட்டமேற்றலாம், அட்டவணை 12 வந்து ஒரு 18 துறைகளில் சட்டமேற்றலாம். ஓகேங்களா, இதான் வந்து அட்டவணை. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் 8 அட்டவணை இருந்துச்சு, தற்போது எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12 அட்டவணை இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.